தாவீதும் கோலியாத்தும். பெத்லகேம் என்ற சிறிய நகரத்தில் தாவீது என்ற ஒரு சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவன் தனது குடும்பத்தில் 8 சகோதரர்களில் இளையவன். அவன் மூத்த சகோதரர்கள் வீட்டில் இருந்தோ அல்லது முக்கியமான வேலைகளுக்கு தயாராகி இருந்தோ போது தாவீது தனது தந்தையின் ஆடுகளை மேய்த்துக்கொண்டு வெளியில் தனது நாட்களை கழித்தான். அவன் பசுமையான பள்ளத்தாக்குகளிலும் மென்மையான மலைகளிலும் நடந்து சென்றான். அமைதியான வெளிகளில் வானத்தை பார்த்து தேவனுக்கு அருகில் இருக்கிறேன் என்று உணர்ந்தான். இந்த சிறிய மேய்ப்பர் சிறுவனை தேவன் ஏற்கனவே ஒரு மிகச் சிறப்பான எதிர்காலத்திற்கு வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை அவனை சுற்றியிருந்த யாரும் அறியவில்லை. தாவீது தனியாக ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த போது அருகிலுள்ள மலைகளிலும் இருண்ட இடங்களிலும் இருந்து ஆபத்து மெதுவாக வந்தது. காட்டு விலங்குகள் ஆடுகளை எடுத்துச் செல்ல முயன்றன. ஆனால் தாவீது ஓடிப்போகவில்லை. அவற்றை விட்டுவிட்டும் போகவில்லை. அவன் தேவன் தன்னை உதவுவார் என்ற நம்பிக்கையுடன் உறுதியாக நின்று ஆடுகளை பாதுகாத்தான். இந்த அமைதியான ஆனால் கடினமான தருணங்களில் தாவீது தைரியமாக இருக்கவும் தேவனை நம்பிக்கையுடன் சார்ந்திருக்கவும் கற்றுக்கொண்டான். ஒருநாள் தேவன் சாமுவேல் என்ற ஒருவரை பெத்லகேமில் தாவீதின் குடும்பத்தை சந்திக்க அனுப்பினார். சாமுவேல் தாவீதின் உயரமும் வலிமையும் கொண்ட மூத்த சகோதரர்களைக் கண்டு அவர்களில் ஒருவன் தேர்ந்தெடுக்கப்படுவான் என்று நினைத்தான். ஆனால் தேவன் வெளிப்புற தோற்றத்தின் அடிப்படையில் மனிதரை தேர்ந்தெடுக்கவில்லை என்பதை சாமுவேலுக்கு மென்மையாக காட்டினார். தேவன் இளம் தாவீதை தேர்ந்தெடுத்தார். அவர் எல்லாவற்றிற்கும் மேலாக இருதயத்தையே பார்க்கிறார் என்பதை இது காட்டியது. தந்தையும் சகோதரர்களும் முன்னிலையில் சாமுவேல் தாவீதின் தலைமேல் எண்ணெய் ஊற்றி தேவனுடைய தேர்வை வெளிப்படுத்தினார். அந்த நாளிலிருந்து தாவீது இன்னும் இளையவனாக இருந்தாலும் ஒரு முக்கிய பொறுப்புக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டான். ஆனால் உடனடியாக எதுவும் மாறவில்லை. தாவீது முன்பு போலவே வெளிகளுக்கு திரும்பினான். தேவனுடைய திட்டம் சரியான நேரத்தில் நிறைவேறும் என்பதை நம்பி அவன் பொறுமையாக காத்திருந்தான். சில காலத்திற்கு பிறகு இஸ்ரவேல் மக்களுக்கும் அவர்களின் எதிரிகளுக்கும் இடையே ஒரு பெரிய போர் தொடங்கியது. இரு தரப்பினரும் எதிரெதிர் மலைகளில் நின்றனர். அவர்களுக்கு நடுவே ஒரு பரந்த பள்ளத்தாக்கு இருந்தது. நாள்தோறும் வீரர்கள் சோர்வடைந்து பயந்து அடுத்ததாக என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் இருந்தனர். பயம் முகாமை முழுவதும் நிரப்பியது. யாரும் முதலில் முன்னேற விரும்பவில்லை.